தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்திற்காக கடந்த 10ஆம் தேதி வருகை தந்த பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமதாஸ் மறுநாள் 11ஆம் தேதி காலை வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாடு இடத்தை பார்வையிட்டு நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். பேட்டிக்கு முன்பாக டாக்டர் ஐயா தெரிவித்ததை பார்த்துவிட்டு பின்பு பேட்டிக்கு செல்லலாம். வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகாரில் இதுவரை 13 முறை ஆடி மாதத்தில் மாநாடு நடத்தியுள்ளோம். சற்று இடைவெளிக்கு பின்னர் தற்போது ஆகஸ்ட் மாதம் நடத்த உள்ளோம். மாநாட்டுக்குழு தலைவராக வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி பொறுப்பேற்று மற்ற குழுக்கள் அமைத்து நாடே திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்த மாநாடு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் இருந்தும் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மகளிர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் என்றார். இனி டாக்டர் ஐயாவின் பத்திரிகையாளர்களுடன் நட்புடன் வழங்கிய கலகலப்பான பேட்டியை காணலாம். பூம்புகார் மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன், தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன், உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். உங்க கேள்வி ஒவ்வொருத்தரா கேளுங்க. அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த சந்திப்பை பற்றி சொல்லுங்க. அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்படி கல்வியா இப்ப சார் பாமக 2ஆ இருக்கு சார். இதனால வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாமக வாக்கு வங்கி பாதிக்குமா? பாமக வாக்கு வங்கி பாதிக்குமா? பாமக எங்கு சேருகிறதோ, எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதே மாதிரி பாமக என்றும் இல்லாத அளவிற்கு, இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய வெற்றியை பெறும். ஏனென்றால் கூட்டணி அப்படிப்பட்ட பலமான கூட்டணி. கட்சி தலைவர் பதவி நீங்க எடுத்துக்கிட்டீங்க. தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கீங்களா? தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ணிருக்கீங்களா? தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கீங்களா? இனிமேல் எல்லாம் முறையாக சரியாக உரிய நேரத்தில் எல்லாம் செய்யப்படும், நடத்தப்படும். உங்கள் சந்தேகங்கள் போக்கப்படும். தொண்டர்கள் எல்லாம் குழப்பத்தில் ரொம்ப இருக்காங்க. குழப்பமே இல்லை. குழப்பம் உங்களுக்கு இப்பதான் இருக்குது. இந்த மாநாட்டுல கலந்துக்கிறாங்களா? ஐயா அன்புமணி கலந்துக்கிறாங்களா? இப்போ இந்த மாநாடு எது போக தெரியும். ஐயா, இப்ப இந்த ரொம்ப நாளா இந்த மாநாடு நடத்தவே இல்லை, ரொம்ப வருஷமா நடத்தல. இப்ப உங்க மகளை இந்த கூட்டத்துல தலைவராக அதுக்காக நீங்க இந்த மாநாடு நடத்துறீங்க? அது இல்ல உண்மை இல்ல. நீங்க உண்மையை தவிர எல்லாத்தையும் பேசுறீங்க. திடீர்னு வந்திருக்காங்களே மகள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்களே, அதுதான் மகள் வர்றாங்க. அதாவது வேற தாயை விடைகொடு என்னுடைய மனைவி தான் இப்ப கதை உட்காந்துருந்தாங்க. அவங்க தான் நடத்துனாங்க. அவங்க தான் திலகமிட்டாங்க. இப்போ நேற்று வந்து தைலாபுரத்துக்கு வந்திருக்காரு. அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? அவர் தான் தரணும். இல்ல இப்ப நீங்க அவன் தான் கூட்டணி எந்த அணிக்கு கூட்டணி எந்த கூட்டணி சேரணும்? நீங்க எந்த சொல்றீங்களோ அந்த கூட்டணி. எப்ப இருக்கிற நீங்க 2ல 1 குடிங்களா? ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. நீங்க நினைக்கிறது தான். கேள்வி சரியா கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சரியா கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக கூட்டணியில அதிகமா வெளில பேசப்படுது. திமுக கூட்டணியில நிறைய பேர் தான் வந்து பேசப்படுது வெளில. பரவாயில்ல. ஆமா, அங்க ஒரு 10 காக்கா பறந்தது. அதுல 10 காக்காயில 5 காக்கா வெள்ளை காக்கா. அந்த வெள்ளை காக்கா தான் உங்களுக்கு சொல்லி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரியா? அந்த வெள்ளை காக்கா உங்க காக்காயா? உங்களுக்கு சொன்னமா? இல்ல. அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா? அதிமுக கூட்டணிக்கு இங்கு எத்தனை கட்சிகள் இருக்கிறது? மொத்தம் 49 கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு புதிதாக ஆரம்பித்திருந்தால் நீங்கள் என்னிடம் இங்கே இருந்திருக்க மாட்டீர்கள், அங்கே போயிருப்பீர்கள். ஆக இல்லை என்று இதிலிருந்து தெரிகிறது.
பேர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஐயா அவங்க வீட்டுக்கு ஆமா, இன்சூரன்ஸ் போடுறோம்னு சொன்னோம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான இந்த தொகையெல்லாம் வழங்க மாட்டாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? அது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். தமிழ்நாட்டை தான் பாரபட்சமா பாக்குறேன், கல்வியுமா பாரபட்சமா பார்க்கணும். அதுதான், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அதற்கு நீங்க உங்களுடைய ஆதரவு எங்க செய்கிறதா இல்ல? நான் அவர்களிடம் கேட்டு வாங்குவேன். என்னுடைய பிரதமர் என்னுடைய நண்பர், அதனால கேட்டுதான் வாங்கணும். பாஜக கேட்டால் கொடுக்கப்படும். சட்டங்கள் திறக்க மாட்டாங்க, திறக்கப்படும். கீழடி ஆய்வு வந்து மத்திய அரசு ஏத்துக்காம மீண்டும் ஒரு அறிவுரை கேட்கிறாங்க. பழைய கீழடி அகழாய்வு பத்தி மறுபடியும் கேட்டுக்கிறாங்கன்னு சொன்னாருங்க. அகழாய்வு கீழடியில ஐயா, இந்து அறநிலையத்துறை சார்பில் இப்ப கோயில் பக்கத்துல எடுத்து காலேஜ் கிட்ட சொல்லி இபிஎஸ் ஒரு கிண்டல் பண்ணிருக்காரு. அதுக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கோவில் பக்கத்துல எடுத்து கோயில் நிலத்துல இந்து அறநிலையத்துறை வந்து கோயில் நிலத்துல கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் காலேஜ் கட்டுறதா சொல்லி கட்டுறாங்க. அதாவது கோயில் நிலம் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அதுல கல்விக்காக கல்லூரி கட்டுறதுல தவறு இல்லை. அதிகமா இருந்ததுன்னா இந்த ஆளவந்த அறக்கட்டளையுடைய சொத்துக்கள் வந்து இப்ப அதிகமா அரசாங்கமும் வேற எதுவும் செலவிட்டு பண்றாங்க. அதனுடைய பாதுகாப்புக்கு உங்களுடைய எத்தனையோ போராட்டங்கள் பண்ணோம், கோரிக்கை விண்ணப்பம் அதெல்லாம் பண்ணோம், ஒன்றும் நடக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் சரி பண்ணிடுவோம். இப்போ